ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் லேபில் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஹைடெக் லேபில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய ஏஐஸ் எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய மிடில் ஸ்கூல்ஸ் ஆல்ரெடி மேப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மிடில் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சில ப்ரைமரி ஸ்கூல்ஸையும் அவங்களுடைய ஒர்க்கில் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் ஆல்ரெடி இந்த ப்ரைமரி ஸ்கூல்ஸும் மேப் பண்ணியிருக்காங்க. சில டிஸ்ட்ரிக்ஸில் இன்னமும் ஒரு சில பிளாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னமும் கூட இந்த ப்ரைமரி ஸ்கூல்ஸ் மேப்பிங் இன்னமும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. பட் லிஸ்ட் அப்படிங்கிறது ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இப்போ அவங்க ஸ்டேட் நமக்கு ஓவரால் லிஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் முழுமையாக வந்துருச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக எல்லோரும் அவங்கவுங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ரைமரி ஸ்கூல்ஸ்க்கும் அவங்க போயிட்டு இந்த ஒர்க்கை செய்யணும். ஸோ ஆல்ரெடி நமக்கு எம்எஸ் ஒர்க் சொல்லியிருக்காங்க. எம்எஸ் ஒர்க் மட்டும் இல்லாமல் ஹைடெக் லேப் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கிளாஸஸ் அண்ட் ஹைடெக் லேப் வந்ததுக்கப்புறமா அங்கே உள்ள அசஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே பார்க்கணும். அசஸ்மெண்ட் செய்யும்போது அவங்களுக்கு இந்த டெக்னாலஜிக்கல் சம்மந்தமான இஷ்யூஸை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம ஏஐஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். தென் இது போல் ப்ரைமரி ஸ்கூல்ஸ்லேயும் எம்எஸ் ஒர்க் ஆல்ரெடி எம்எஸ்சில் 20 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அந்த 20 டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கும் இந்த எத்தனை ஸ்கூல்ஸ் நமக்கு ப்ரைமரி ஸ்கூல்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கும் சேர்த்து நம்மளுடைய ஹைடெக் லேப் ஏஐஸ் இந்த ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ சில மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 7 ஸ்கூல்ஸ் 8 ஸ்கூல்ஸ் வரைக்கும் பிரிச்சுருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்த்து, அந்த ஸ்கூலில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க்கு. ஒரு ஏஐக்கு அட்லீஸ்ட் 300லேருந்து 400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற போல் தான் அந்த ஒர்க்கை அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பிளேஸுக்கும் வேரி ஆகலாம். மிடில் ஸ்கூல்ஸ்க்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ப்ரைமரி ஸ்கூல்ஸ் எவ்வளோ ஸ்கூல்ஸ் அந்த லொக்காலிட்டியில் கிட்டக்க இருக்கோ, அந்த ஸ்கூல் கிட்டக்க இருக்கோ, அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி நமக்கு ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ப்ரைமரி ஸ்கூலில் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு 4 to 5 ஏன் 6 to 7 8 அத்தனை ஸ்கூல்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ஒரு சில ஸ்கூலில் 10 9 7 8 அப்படிங்கிற மாதிரி தான் சில ஸ்கூல்ஸில் இருக்குது ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில். ஸோ அதனால் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இந்த ஸ்கூலை பிரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு இந்த டைரெக்டாக ஸ்கூலுக்கு நம்ம போய் எதெல்லாம் எடுக்கணுமோ அதை எடுக்கலாம். இல்லை நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு நம்ம போடலாம் அப்படின்னாலும் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மிடில் ஸ்கூல்லே இருந்துட்டு கூட நீங்கள் அந்த ஒர்க் பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி சப்போஸ் ஹைடெக் லேப் போட்டு ஸ்மார்ட் கிளாஸஸ் எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் பின்னாடி வரும்போது நமக்கு இது எல்லாமே ஸ்கெட்யூல் படி தான் வரும். ஸ்கெட்யூல் அவங்க போட்டு அந்த கிளாஸஸ்க்கு நம்ம அங்கே இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃப்யூச்சரில் தான் தெரியும். பட் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா 7 to 8 ஸ்கூல்ஸ் வரைக்குமே ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி பிரிச்சுருக்காங்க. ஸோ எந்தெந்த ஒர்க்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சு போடலாமோ அதை நீங்கள் ஃபோன் மூலமாகவே கேட்டு போடலாம். இல்லாத பட்சத்துக்கு நேரில் போகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் போயிட்டு பண்ணிட்டு வரலாம். ஸோ இது நிறைய ஏஐஸ் சொல்கிறாங்க இது பெரிய ஒர்க் பேர்டனாக இருக்குது, இந்த சேல்ரி நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்காம நமக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 3 monthsம் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னாக்கா இந்த ப்ரொபேஷனரி பீரியடில் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய ஒர்க்கை அவங்க கெட் பேக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ஒர்க் இல்லாமல் நமக்கு போயிடலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுப்போம். ஒரு 3 months கொஞ்சம் நல்லாவே நம்ம இந்த ப்ரொபேஷனரி பீரியடில் கொஞ்சம் ஹெவியாக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி, எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டியாக இருந்தால் நம்மளால் அதை சாதிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.